நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், என்னடாச்சு? என்ன விஷ்ணு புதுசா ஏதாவது ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டாரா? அவனால அவன் தொலைஞ்சு போன பஸ்ஸே கண்டுபிடிக்க முடியல. இவன் எங்க இருந்து புதுசா ஃபார்முலா எல்லாம் கண்டுபிடிக்க போறான்? அபிராமி அபிராமி ஓவர் பில்டப்பா இருக்கே. இது வர பாரு மச்சி பாரு. எஸ் டேய், எஸ். இது உனக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்குமே வாடா? அது எப்படி எனக்கு மட்டும் போடுவாங்க? எல்லாத்துக்கும் தான்டா. ஓ மை காட். இப்ப நீயா? விடுடா விடுடா. ஹே கார்த்திக், என்னாச்சு? ஐயோ அப்பா, முடியல. ஓ விஷ்ணுவுமா? என்ன ராஜி, என்ன பிரச்சனை? எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் விஷ்ணு தான் சிஸ்டமா பார்த்து கத்த ஆரம்பிச்சாரு. அப்புறம் கார்த்திக்கும் பார்த்துட்டு கத்துறான். அப்படி என்ன இருக்கு? எல்லாரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? என்னன்னு சொல்லு லக்ஷ்மி. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு சம்பளம் போட்டாச்சு. மச்சான் ஜாலிடா. ஆமா மச்சான். வாவ். வந்து 3 மாசம் ஆகுது, இப்பதான் முதல் சம்பளமா? எங்க நம்ம ஆபீஸ்ல இருக்க HR டீம் அந்த லெவல்ல வேலை செய்யுது. அட்ரஸ் ப்ரூஃப் பேன் கார்டுல ஆரம்பிச்சு அண்டர்வேர் வரைக்கும் ஒரு காப்பி கேட்டாங்க. ஹே, அது கூட நல்லதா. 3 மாசம் சம்பளம் படக்குன்னு விழுந்திருக்கல. அது கரெக்ட் தான். ஆனா இந்த 3 மாசம் நாங்க பட்ட கஷ்டம் யாருக்கு தெரியும்? உங்களெல்லாம் பார்த்தா கஷ்டப்பட்ட மாதிரியே தெரியலையே. மேக்கப் போடலன்னா பொம்பளைங்க செத்துருவாங்க, சம்பளம் போடலன்னா பசங்க செத்துருவாங்க. ரொம்ப கஷ்டங்க. ஏங்க பச்சை மஞ்சள் பிரவுன்னு இருக்கிற சட்டையை மாத்தி மாத்தி போடும் போதே உங்களுக்கு தெரியலையா நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம்னு? என்ன ராஜி, நீ எப்படி சம்பளம் இல்லாம மேனேஜ் பண்ண? ராஜிக்கு என்னங்க பிரச்சனை? பணம் வேணும்னு ஃபோன் பண்ணா போதும், பேங்க் ஆஃப் கோயில்பட்டியில இருந்து டக்குன்னு அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. உண்மைதான், நான் கேட்கணும்னே அவசியம் இல்ல. அப்பா காசு அனுப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. விஷ்ணுக்கும் பிரச்சனை இல்லல்ல? ஏங்க பணத்துக்கு பிரச்சனை இல்லதான், ஆனா சம்பளம்னு ஒண்ணு வாங்கலனா வீட்டுல மரியாதை இருக்காதுல்ல. எப்படியோ 3 பேரும் நெட்டெக்ல முதல் மாசம் சம்பளம் வாங்கிருக்கீங்க. எப்ப ட்ரீட்? எப்போனா வச்சுக்கலாம். என்ன ராஜி? ஒரு பிரச்சனை இல்ல, நான் ரெடி. எங்க கூட்டிட்டு போவீங்க? என்னங்க நீங்க இப்படி அல்பமா கேக்குறீங்க? 3 மாசம் சம்பளத்தை மொத்தமா வாங்கியிருக்கோம், அது 3 பேர் சேர்ந்து வாங்கியிருக்கோம். நீங்க சொல்லுங்க எங்கன்னு. விஷ்ணு, இதெல்லாம் நீங்க தான் சொல்லணும். பார்க் போலாமா? பார்க்குன்னு சொல்லிட்டு பனங்கல் பார்க் கூட்டிட்டு போக கூடாது. ஏங்க ஹோட்டல் தி பார்க். கார்த்திக், உன்னோட சாய்ஸ் என்ன? எங்க வேணா போலாம். கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கோம், சந்தோஷமா கொண்டாட வேணாமா? எங்கனாலும் எனக்கு ஓகே. ஆமா லக்ஷ்மி. பழைய மாதிரி 2 days திரும்பி மகாபலிபுரம் போலாமா? ஐயோ. Anyway guys, I'm really happy for you. ஈவினிங் பிளான் பண்ணலாம். சாட்டர்டே சண்டே போலாம். ஓகே? Done. ஏய் ராஜி, இப்ப வாச்சும் கோவில்பட்டி சுடிதார் எல்லாம் மாத்திட்டு கொஞ்சம் மாடர்னா எடுத்துக்கோ. என்ன சிரிக்கிற? நிஜமா தான் சொல்றேன். எடுத்துக்கலாம். ஓகே பை. பை லட்சுமி. மச்சான், ஒரு சின்ன டவுட்ரா. என்ன? எவ்வளவுதான் பணம் கையில இருந்தாலும் ஒரு 100 ரூபாய் வரும்போது சந்தோஷமா இருக்கே, அது ஏன்? அதுக்கு பேர் கிரீடி. யூ மீன் பேராசை? ஆமா, அதேதான். 10 கோடி ரூபா அக்கவுண்ட்ல இருந்தாலும் கீழே கிடைக்கிற ஒரு 10 ரூபா உனக்கு பெருசா தெரிஞ்சுன்னா உனக்கு பேராசைன்னு அர்த்தம். அப்படி இல்ல மச்சான், பணம் மட்டும் எவ்வளவு வந்தாலும் திருப்தியே தரது இல்லையே. அதேதான்டா. உனக்கு என்ன வேணும்? நான் உன்னை கேட்கணும்னு திரும்பினேன், நீ என்ன கேட்குற? நினைச்சா பார்த்தாது, நான் தானே கேட்டேன். சொல்லு, என்ன வேணும்? ஒரு டைரி மில்க் சாக்லேட். ஏய், என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா? ஒழுங்கா என்ன வேணும்னு சொல்லு. நான் யோசிச்சு சொல்றேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு ஒன்றும் வேணாம். எனக்கு கடைக்கு கூட்டிட்டு போய் லக்ஷ்மி போடுற மாதிரி சுடிதார்லாம் வாங்கி கொடு. என்ன? அதை லட்சுமியே கேட்கலாம்ல. ஏன், நீ வாங்கி தர மாட்டியா? இல்ல வாங்கி தரேன். எப்போ போலாம்? நான் சொல்றேன். வரணும்னு கூட அவசியம் இல்ல. ஹலோ, நானே வரேன். ராஜி, உங்க அப்பாக்கு எதுனா வாங்கிட்டு போ. அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுக்கறது? அப்பா தான் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் டைம் நீ வாங்கி கொடு. மச்சான், எனக்கு என்னடா வாங்கி தர போற?
உங்ககிட்ட இல்லாததுதான். என்கிட்ட இல்லாததா? என்னதுடா? 4 ஜெட்டி வாங்கி தரேன், போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்க. மே கம் இன்? யா கம் இன். குட் மார்னிங். 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 என்ன கேடி பில்லாவும் கில்லாடி ரங்கவும் ஒண்ணா வந்திருக்க மாதிரி தெரியுது. என்னங்க அப்ப எங்களை வில்லன்றீங்களா? பில்லா ரங்காலாம் வில்லன்கன்னு யார் சொன்னது? அவங்களா ஹீரோவாக்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஆமா, ஆன்டி ஹீரோ. அது சரி, நீங்களா எப்படி ஆன்டி ஹீரோவா இல்ல ஆன்டி ஹீரோவா? ஐயோ செம்மையா கலாய்க்கிறீங்க. டேய், அவங்க பயங்கரமா நக்கல் பிடிச்சவங்கடா. ஏங்க நான் கூட உங்களை அர்ச்சனா ஐஏஎஸ், வைஜெயந்தி ஐபிஎஸ் அந்த ரேஞ்சில் யோசிச்சு வச்சா நீங்க என்னடானா ஓவேசர்ல ரேஞ்சு கலாய்க்கிறீங்க. ஏய், இல்ல சொல்லிக்கிற மாதிரி லேடிஸ்ல கலாய்க்கிற மாதிரி யாரும் இல்லல, அதான். அப்படி இப்படி ஏதாவது சொல்லி 1 மணி நேரம் வேலை பண்ணாம ஓபி அடிச்சிருவீங்க. தப்புங்க. என்ன தப்பு? 1 மணி நேரம்லாம் ஓபி அடிக்கிறது இல்ல. அப்புறம் 1 மணி நேரம் தாங்க வேலையே பண்றது. அட பாவி. சரி, என்ன பிரச்சனை சொல்லுங்க. பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைங்க. ஏங்க உங்களை தேடி வந்து ஏதாவது பிரச்சனையோட வரணுமா? ஒருத்தன் பாச தேடுறான்னா 2 காரணம் தான் இருக்கும். ஒண்ணு, அவனுக்கு ஏதாவது பிரச்சனை, இல்ல அவன் ஏதோ பிரச்சனை பண்ண போறான்னு அர்த்தம். சரி சொல்லுங்க, 2ல எது? உங்களை மாதிரி நல்ல பாஸ் கிடைச்சா இன்னொன்னுக்கும் தேடுவாங்க. என்னது? முதல் சம்பளம் வாங்கினா தேங்க்ஸ் சொல்றதுக்கு. ஹேய், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. இப்பதான் சம்பளம் வாங்குறீங்களா? என்னென்னமோ காரணம் சொல்றாங்க. பான் கார்டு, கம்பெனி அக்கவுண்ட், பாம்பே அப்ரூவல், அப்புறம் புலம்பாத. மொத்தமா சேர்த்து இப்ப வந்துருச்சுல. ஏங்க பணம் டயத்துக்கு வந்தாதாங்க அதுக்கு மரியாதையே. இப்போ இன்சூரன்ஸ் கோடி ரூபாய்க்கு போட்டாலும் செத்ததுக்கு அப்புறம் வர பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஐயோ செம்ம மேட்டர். தேங்க்யூ. ஆமா, உனக்கு எப்படி 4-5 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணுமே? என்னங்க திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்ல, இந்த மாதிரி ஜாலியான ஆளுங்களை சுத்தி 4-5 பொண்ணுங்க இருக்கணுமே, அதான் கேட்டேன். இங்கதாங்க எல்லாரும் தப்பு பண்றீங்க. ஜாலியா பேசி சிரிக்கிற ஆளை சுத்தி நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. எல்லாம் கெக்க பக்கன்னு சிரிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியாம சைலண்டா இருக்கானுங்க பாருங்க. அதாவது நம்ம கார்த்தி மாதிரி. ஆமா கரெக்டா சொன்னீங்க. இவன மாதிரி ஆளுங்க தாங்க வாழ்றது. ஏங்க சும்மாவே அவன் வயிறு எறிவான், நீங்க வேற ஏங்க? என்ன விஷ்ணு, அப்படியா? ஆமாங்க, ஒன்னு ஃப்ராடுன்னு ஒத்துக்கிட்டு ஃப்ராட் வேலை பண்ணணும், இல்ல ஃப்ராட் வேலை பண்ணவே கூடாது. இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற இமேஜ மெயின்டைன் பண்றது. ஆனா பால் பாயசத்துல இருந்து பாலிட் ஆயில் வரைக்கும் குடிக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற இமேஜ மெயின்டைன் பண்றது. ஆனா பால் பாயசத்துல இருந்து பாலிட் ஆயில் வரைக்கும் குடிக்கிறது. கடுப்பாவுமா இல்லையா? நியாயம்தான். ஒருத்தரை விடுறது இல்லைங்க. டேய், இதுக்கு மேல உண்மையா சொன்னா வெளில போய் அடிப்பான். இந்தாங்க ஏங்க ஒரு லட்டு சாப்பிடுங்க. இந்தாம்மா. இது என்ன? அல்வா கொண்டு வந்திருக்கேன். மல்லி போயிங்க. அட பாவி, ஏய். அல்வாவா? இது வீட்டுக்காக வாங்கினதுடா, டப்பா மாதிரி போச்சு. டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. இந்த கதையில என்கிட்ட விடாத. சூசனுக்கு நீ அல்வா கொடுத்ததுதான்டா. டேய் விளையாடாதடா. மச்சான், இது ஹிஸ்டரியில ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இதை நீ எரேஸ் பண்ணவே முடியாது. ஏங்க நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எங்க வேணாலும் வந்து சாட்சி சொல்லுவேன். ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத. இல்ல பரவாயில்ல, நீங்க அந்த பாக்ஸ் கொடுங்க. அல்வா கொடுத்ததாவே இருக்கட்டும். ஃபன்ஸ் அப்பார்ட், ஐ அம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ கைஸ். நல்ல டீம், அசத்துங்க, நிறைய சாதிங்க. தேங்க்ஸ். அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல, கிளம்புறோம். வரேன். ஓகே பை. தேங்க்ஸ். கார்த்திக், விஷ்ணு நீ போலாம். Okay. கார்த்தியதா? என்ன? சும்மாதான். நான் இப்போ உங்ககிட்ட தனியா பேசினா அவன் கொஞ்சம் வயிறு எறிவாள்ல, அதான். பாக்குறேன் பாரு. அவன் இன்னைக்கு செத்தான். கார்த்திக், என் கண்ணை கொஞ்சம் ஊதி விட, தூசி விழுந்திருக்கு. கம்.
அங்க பார், அழுதுட்டு இருக்கான். ஆமாங்க, நிஜமாவே அழறான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன சும்மா அல்வா கொடுத்து ஏமாத்துற? ம்? உன் முதல் சம்பளத்துல ட்ரீட்லாம் கிடையாதா? என்ன வேணும் சொல்லுங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிக்காத, பண்ணு. வேணான்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ம்ஹும். சில பேர்கிட்ட கேட்டு வாங்குவேன். உங்களுக்கு கிஃப்ட் பண்றதுல எனக்கு சந்தோஷம் தாங்க. உன் சந்தோஷத்துக்காக தான் நானும் கிஃப்ட் கேக்குறேன். சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க, அசத்திடுறேன். ம், ஓகே. வரேன். டேய், என்னடா நடக்குது? சொல்றா, என்ன நடக்குது? இப்போ சொன்னா நீ என்ன நம்பவா போற? சூசன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மச்சி. இந்த உலகம் நல்லவனுக்கு கொடுக்குற எல்லா மரியாதையும் தட்டுல வச்சு கெட்டவனுக்கும் கொடுக்குதே. ஏன்? ஹாய். ஹாய். விஷ்ணு வரல? தெரியல. வந்துட்டு எங்கேயாவது போயிருக்கானா? ராஜி, உன்னைத்தான் கேட்குறேன். அதான் தெரியாதுன்னு சொன்னேன்ல. கோவமா இருக்கியா? ம், அப்போ கோவமா தான் இருக்க. சரி, ஏன் கோவமா இருக்க? என்ன ஏன்? ஏன் கோவமா இருக்கேன்னு கேட்டேன். ராஜி, ராஜி, எதுக்கு இப்ப ராஜி ராஜின்னு ஏலம் போடுற? இப்போ எதுக்கு கோவமா இருக்க? கோவப்படுத்தினவங்க மனசுக்கு தெரியும். தெரியலையே. என்னத்த மறந்தேன்? ம், என்ன சுடிதார் வாங்க கூட்டிட்டு போன்னு சொன்னேன்ல. ஓ அதுவா? என்ன அதுவான சாதாரணமா சொல்ற? எத்தனை தடவை நான் கேட்டேன். அப்ப இப்பன்னு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்க. கூட்டிட்டு போறேன். நானா அவனுக்கு கொஞ்சம் இலக்காரம் தான். சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன ஓவரா தொங்க விடுற. நானா வந்து கேட்டேன்ல, அதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஏய், ஏன் இப்படிலாம் பேசுற? ஆமா, இதுவே வேற யாராவதுன்னா ஓடி போய் பண்ணிருப்ப. அப்படி யார சொல்ற நீ? சூசன் கேட்டு இருந்தா உடனே வேலை நடந்திருக்கும், அப்படிதானே? அடிப்பாவி, ஏன் இப்படிலாம் பழி போடுற? ஆமாவா இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நீ தான் முக்கியம். சும்மா வார்த்தையா சொன்னாலாம் பத்தாது. முக்கியம்னா நான் கேட்டதை பண்ணிருக்கணும்ல. இந்தா ப்ளீஸ். நான் என்ன சின்ன குழந்தையா? சாக்லேட் எல்லாரும் சாப்பிடலாம். ஒண்ணும் வேணாம். சாப்பிடு. எதுக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு டைம் சொல்லி என்ன ஏமாத்துற? உண்மையை சொல்லிட்டா? சொல்லு. இந்த ராஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புரியல. அழகா தலையை படிய வாரிட்டு, மல்லிப்பூ வச்சுட்டு, ஊர் டிசைன் சுடிதார்லாம் போட்டுட்டு இந்த ராஜியை மிஸ் பண்ணிடுவேணும்னு பயமா இருக்கு. முதல்ல உன்னை டிராஃபிக்ல பார்த்தனே, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மறக்க முடியுமா? பட்டிக்காட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரியே பார்த்தல. நீ மாடர்ன் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சா அந்த ராஜி காணாம போயிடுவாள? அந்த ட்ரெஸ் சரியில்லை. அப்படி ஒரு ட்ரெஸ்ல போட்டோ கூட எடுக்க வேண்டாம்னு சொன்ன. அது அப்போ, இது இப்போ. நிஜமாவே பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்க. இதேதான் நான் பார்ட்டியில குர்தா போட்டிருந்தப்பவும் சொன்னேன். ராஜி, எப்படியும் இதெல்லாம் மாற்றி நீ மாடர்ன் ஆகித்தான் ஆகணும். அது வரைக்கும் இது இருக்கட்டுமே ப்ளீஸ். ராஜி, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த ஆஃபீஸில் நீ தனியாக தெரியற. இப்படி ட்ரெஸ் பண்ணா தனியா தெரியதா செய்வாங்க. அது இல்லை, என் கண்ணுக்கு நீ தனியாக தெரியற. இந்த வீக்கெண்ட் போய் ட்ரெஸ் வாங்கலாம். அது வரைக்கும் நானும் என்கிட்ட இருக்கிற கோவில்பட்டி சுடிதார்லாம் போட்டு காட்டிடுறேன். என்ன சரியா? ம். என்ன பாக்குற? ராஜி, சட்டுன்னு மனசுக்குள்ள ஒன்று தோணுது, சொல்லட்டா? வேணாம். ஏன்? என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். என்ன சிரிப்பு? தெரிஞ்ச சரிதான். முதல்ல போய் வேலையை பாரு. ஓகே, நீ சாக்லேட்டை சாப்பிடு, இல்லைன்னா மெல்ட் ஆகிடும். கார்த்திக், ம், உனக்கு வேணுமா? இல்லை வேணாம். ராஜி, இல்லை, சாக்லேட் ஓட்டிட்டு இருக்கு. போயிடுச்சா? இந்த சைடு. போயிடுச்சா? இரு ஒரு நிமிஷம். நீ
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, எங்க லட்சுமியை காணோம்? ஏய், நியாயமா இந்த கேள்வி நாங்க தாண்டா உங்ககிட்ட கேட்கணும். நீ எங்க கிட்ட கேக்குற? இல்ல மச்சான், HR ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாடா. நாங்க முதல்ல வந்துட்டா கூட நீங்க வரலனா லக்ஷ்மி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் சாப்பிடுவா. நீங்க என்னன்னா யார் வந்தா என்ன வரலனா என்னன்னு வெளுத்து வாங்குறீங்க. ஐயோ, இது என்னங்க புது பாலிடிக்ஸா இருக்கு? அப்படிதான், லக்ஷ்மி தான் உங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாம் செய்யணும். ஆனா அவளுக்காக நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்கல்ல. என்னடாஜி, நீங்களே காதல் தீபத்தை உப்புன்னு ஊதி அணைச்சிடுவீங்க போல இருக்கு. லக்ஷ்மி வரா. நான் சாப்பிட்டேன்னு சொல்லாதீங்க. என்ன லட்சுமி, எவ்வளவு நேரம் உனக்காக நான் சாப்பிடாம காத்துட்டு இருக்காது? எங்க போன? காத்தி பாத்தியா, 2 பிளேட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன் நீ சாப்பிட வேண்டியதானே? என்னைக்கு நான் உன்னை விட்டு தனியா சாப்பிட்டு இருக்கேன்? இது என்ன புது கதை? இது கதை இல்ல, நிஜம். அப்போ நீ எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ற? ஆமா லட்சுமி. அப்படியா ராஜி? அப்படிதான் நினைக்கிறேன். ஹே கார்த்திக், அப்படியா? அப்படிதான் சொன்னா. நம்ப முடியலையே. லக்ஷ்மி, உனக்கு சந்தேகமா இருந்தா விஷ்ணுவை சத்தியம் பண்ண சொல்லு. டேய், என்னடா நீ கை நீட்டு லக்ஷ்மி, அவன் சத்தியம் பண்ணுவான். பண்ற? டேய், சத்தியம் பண்ற? சிச்சி, எதுக்குடா சத்தியம் கித்தெல்லாம் போய் இந்த சப்ப மேட்ருக்கு போய்? பரவாயில்ல, பண்ணு பண்ணு விஷ்ணு. 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட விஷ்ணு சத்தியம்லாம் பண்ண மாட்டாரு இல்ல விஷ்ணு? இப்ப அவன் சத்தியம் பண்ணணும். ஏய், இப்ப எதுக்கு சத்தியம் பண்ண சொல்றாங்கன்னு இவ்ளோ தூரம் யோசிக்கிற? எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருந்தேன்னு சத்தியம் பண்ண போற, அதானே? அதுல என்ன இருக்கு? பண்ணு. ஹே, லெஃப்ட்ல இல்ல ரைட்ல பண்ணு. ரைட்டா? ரைட். அது வந்து லட்சுமி, சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இவனை வச்சுட்டு நான் என்னதான் பண்றது? இவன் கூட இருந்தா நீ வாழ்க்கை பூரா சிரிச்சிட்டே இருக்கலாம். நான் சிரிக்கிறேன்னா இல்ல என்ன பார்த்து ஊரே சிரிக்குதான்னு அப்புறமா தானே தெரியும். சரி, எந்த பிரச்சனைக்காக HR பார்க்க போயிருந்த? ஹே, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன? நாளைக்கு எல்லாருமே ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல ஆபீஸ்க்கு வரணும். என்ன சொல்ற லக்ஷ்மி? ஆமா, பசங்க எல்லாம் வேஷ்டி, பொண்ணுங்க எல்லாம் சாரி. ஐயோ, எங்க எதுக்குங்க இந்த விபரீத விளையாட்டு? நாளைக்கு தான் நம்ம சென்னை பிரான்ச் ஆரம்பிச்சு 12 வருஷம் ஆகுதா. யார் யாரோ வராங்களா, அதான் இந்த செட்டப். புடவையில வரலன்னா என்ன செய்வாங்க? ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, நம்ம ஒரு டீம் பிளேயர் இல்லன்னு சொல்வாங்க. அப்ப லட்சுமி, நாளைக்கு நீங்க புடவையா? ஆமா மச்சான், நாளைக்கு நம்ம 2 பேரும் வேஷ்டி சட்டையில வந்து சும்மா கலக்குறோம்டா. எனக்கு ஓகே. நான் புடவையில எல்லாம் வரல. என்ன வேணா பண்ணட்டும், நான் சுடிதார்ல தான் வருவேன். சிரிக்காதீங்க, நான் சீரியஸா தான் சொல்றேன். ஓ இஷ்டம் ராஜி. லட்சுமி, நம்ம பிரியங்கா சோப்ரா தோஸ்தானால ஒரு புடவை கட்டு வருவாங்க பாரு, அந்த மாதிரி. உன்னை நம்பிலாம் அப்படிப்பட்ட புடவை கட்டிட்டு வர முடியாது. லட்சுமி, நீங்க அசத்துங்க லட்சுமி. அசத்துறோம், ரொம்ப பசிக்குது. நான் போய் முதல்ல தோசை ஆர்டர் பண்ணிட்டு வரேன். ஏன் ராஜி, நீ புடவை கட்டிட்டு வர மாட்டியா? ஏன்? என்கிட்ட இல்ல. போய் ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு கார்த்தி. அட கட்டிட்டு வர ராஜி. நான் சொல்றேன்ல. முடியாது. மச்சான், அப்போ நாளைக்கு சூசனும் புடவை கட்டு வருவாங்களாடா? அப்படியாடா? அந்த ஹைட்டுக்கு புடவை கட்டு வந்தா எப்படி இருக்கும்? பா, பின்னுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு லஸ்ஸி வாங்க போறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? இல்ல வேணாம். மச்சான், நாளைக்கு ராஜி புடவை கட்டு வருவாங்க பாரு. எப்படிடா சொல்ற? சூசன் புடவை கட்டு வருவாங்க சொன்னல, அப்ப ராஜி கண்டிப்பா கட்டிட்டு வருவாங்க. எப்படிடா? அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா.